குர்ஆன்ல வருது, உஹையில் மௌத்தா பி இதின், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நான் உயிர்ப்பிக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்தார் நம்பினா காஃபிரா? இல்லை. அல்லாஹ் நாடி அவர் என்ன செஞ்சார்? உயிர்ப்பித்தார். காஃபிர் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமே உயிர்ப்பித்தார் நம்பினா காஃபிர். அவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே அல்லாஹ் தஆலா நாடி ஒரு விஷயம் நடக்கிறது என்று நம்புவது பிழை இல்லை. இது எந்த வகையில் என்ன செய்யாது? ஷிர்க்கு குஃப்ராகாது. இந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஆய்வு தான் எது? சூனியக்காரனுக்கும் சூனியக்காரனுடைய அந்த செயலுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டா? அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டு என்று சொன்னால் நம்பிட்டு போகலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அது பிழை. இதுக்காக வேண்டி அவர்கள் காபிர்கள், அவர்களுக்கு பின்னால் தொழலாது, மக்கா மதீனா இமாம்களை நம்புறாங்களே அவங்களுக்கு பின்னால் தொழலாமான்ற லெவலுக்கு போகிறது இருக்குதே. இது என்னது? ஆராய்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு என்பதுதான் இட அர்த்தம். அல்லாஹு ஆலம். எனவே சூனியம் சம்பந்தமாக குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகள் இவைகள் எல்லாம் நான் பார்க்குறோம். சூனியத்துக்கு ஒரு தாக்கம் உண்டு, சூனியத்தால் என்ன செய்யலாம், அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்ற கூடிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. இதைத்தான் நாங்கள் நம்புகிறோம். இதை தவிர வேறு எந்த மேலதிகமான நம்பிக்கை எனது அதில் இல்லை என்பது